பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச வெரி ஈஸியான விஷயத்த சொல்ல போறேன். என்னன்னு கேக்குறீங்களா? இந்த விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க ஃபியூச்சரை சூப்பரா ஹேண்டில் பண்ணலாம். புரியுதுங்களா? அதாவது தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க ஃபியூச்சரை கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் உங்க எண்ணங்களை நிரப்பணுங்க. ஃபில் யுவர் மைண்ட். செகண்ட், உங்க எண்ணங்களுக்கு கொஞ்சம் இடைவெளி கொடுங்க. எம்டி யுவர் மைண்ட். தேர்டு, உங்க எண்ணங்களை உங்க இலக்காக வெளியே கொண்டு வாங்க. எக்ஸ்பிரஸ் யுவர் மைண்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், உங்க எதிர்காலத்துல என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை தொடர்புடைய விஷயங்களை தொடர்ந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க. புரியுதுங்களா? அது ஒரு நாலேஜ் ரிலேட்டடா இருக்கலாம், ஸ்கில் ரிலேட்டடா கூட இருக்கலாம், அந்த ஃபீல்டுல லிங்க் உள்ள விஷயமா இருக்கலாம், நியூஸா இருக்கலாம், வாட் எவர். தொடர்ந்து புது புது விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும், கத்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை உங்க மைண்ட்ல ஃபில் பண்ணுங்க. ஓகேவா? செகண்ட் ஒன், எண்ணங்களுக்கு இடைவெளி கொடுங்க. எப்ப பாரு ஓவரா யோசிக்க கூடாதுங்க. மைண்டை ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்க கூடாது. கொஞ்சம் டைம் கொடுத்து அளவுக்கு அதிகமான நாலேஜை நம்ம மைண்ட்ல திணிக்க கூடாது. மைண்டை ஓவர் திங்கிங் பண்ணாம அதுக்கு கொஞ்சம் கேப் விடணும், ரெஸ்ட் எடுக்கணும். சரிங்களா? எப்படி டைம் எடுக்கணும்னா, எதை பத்தியும் யோசிக்காம ஒரு நடைப்பயிற்சி, அதாவது வாக்கிங் பண்ணலாம். எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம கொஞ்சம் நாம டயர்ட் ஆகுற அளவுக்கு ஒரு உடற்பயிற்சி பண்ணலாம், அதாவது எக்ஸசைஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஃப்ரீயா ஃபீல் பண்ணவும் மைண்டும் ஃப்ரீயா இருக்கும். நம்ம உடற்பயிற்சி, அதாவது எக்ஸசைஸ் பண்ணாவே மைண்டும் சரி பாடியும் சரி ஃப்ரீயா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். சரிங்களா? உண்மைதானே? இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன். சரிங்களா? இப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் கேப் கிடைக்கும். ஓகேவா? தேர்ட் ஒன், உங்க எண்ணங்களை உங்க இலக்குகளாக வெளியே கொண்டு வாங்க. அதாவது எக்ஸ்பிரஸ் யுவர் மைண்ட். நம்ம மைண்டை எம்டியா வச்சுக்கிட்டா போதாதுங்க, ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டாலும் போதாது. இந்த ரெண்டு விஷயங்களை கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள புது புது கிரியேட்டிவ் வரும். புரியுதுங்களா? ஸ்கில் ரிலேட்டடான புது புது தாட் வரும், புது புது ஐடியாஸ் வரும். இந்த எண்ணங்கள் ஐடியாவை ஏதாவது ஒரு விஷயத்துல உங்க ஸ்கல்லிலிருந்து வெளியே அனுப்பணும். அதுதான் எக்ஸ்பிரஸ் யுவர் மைண்ட். ஓகேவா? இந்த 3 விஷயங்களை மட்டும் மேக்சிமம் பிசிக்கல் எஃபெக்ட் வச்சு செய்யணுங்க. நம்ம கொஞ்சம் சோம்பேறித்தனம் இல்லாம கொஞ்சம் நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த ஒரு எஃபெக்ட் போட்டு இந்த செயலை செய்யணும். அது ரைட்டிங்கா இருக்கலாம், கான்டென்ட் கிரியேட் பண்றதா இருக்கலாம், ஒரு புது விஷயமா இருக்கலாம், ஒரு செயல் ட்ரை பண்றதா இருக்கலாம். இதை மட்டும் பண்ணுறது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க வாழ்க்கையில நிறைய சேஞ்சஸ் தெரியும். அதை நீங்களே உணர்வீங்க, மற்றவங்களும் பார்ப்பாங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நன்றி.